777 மெழுகுவர்த்தி தாங்கிகள் இந்த இடத்தில் 33 ஏற்ப இது சரியானதா என்று பரீட்சித்து இவ்வுலக சாதனையை நிகழ்த்த எம்மோடு குமுதனி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வைக்கும் முகமாக எங்களுடைய தேசிய கீதத்தை தற்பொழுது நாங்கள் நாதஸ்வரம் மூலமாக ஆரம்பம் செய்யும். 27 மொழிதிரி தாங்கிகள் வச்சு சாதனை இருக்கு. இன்றைக்கு அந்த சாதனை இப்ப இதுல 3 வச்சிருக்கிறோம். 177 கேண்டில் ஹோல்டர்ஸும் மெழுகுவர்த்தி தான். வணக்கம், இது வன்னி தமிழ். நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில கிளிநொச்சியில ஒரு கின்னஸ் சாதனை இடம்பெற இருக்குது. அதாவது 770 மெழுகுபர்த்தி தாங்கிகள்ல மெழுகுபர்த்தி கொளுத்துற அந்த சாதனை இன்றைக்கு இடம்பெற இருக்குது. இந்த நிகழ்வுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்வு தொடர்பான முழுமையான விவரத்தை நாங்கள் உள்ள போய் பார்வையிடுவோம். அதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு காணொலியை பார்வையிடுங்கள். இதுல காணப்படுகிற இந்த மெழுகுவர்த்தி தாங்கிகள் தான் ஒவ்வொன்றாக 777 காணப்படுகிறது. இந்த 777ஐயும் முழுமையாக ஒவ்வொன்றாக பரிசீலனை செய்ய இருக்கிறார்கள் நடுவர்கள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டார் வாகன பாகங்கள், எஞ்சிய பாகங்கள்ல கழிவு பாகங்கள்ல தயாரிச்சிருக்கணும். பாருங்க கிட்டார் எத்தனை இருக்குன்னு சொல்லி அற்புதமான முறையில இந்த கின்னஸ் சாதனை இடம்பெற இருக்குது. இப்பொழுது நீங்கள் இதுல பார்வையிடுற இந்த அனைத்தையுமே 777 பரிசீலனை செய்யப்படும். அது ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக இருக்கக்கூடாது. 777 வேறு தன்மைகளை கொண்டதான, வேறு வடிவமைப்பை கொண்டதாக இருக்க வேண்டும். இதை பரிசீலனை செய்வதற்காக நடுவர்கள் 3 பேர் வந்திருக்கிறார்கள். அனைத்து விவரத்தையும் நாங்கள் அடுத்தடுத்து பார்வையிட இருக்கிறோம். முழுமையாக 777 பரிசீலிக்க இருக்கிறோம். நாங்கள் குறுகியதை உங்களுக்கு காண்பிக்கிறோம், 777 காண்பிக்காமல். ஆனால் இந்த போட்டி எவ்வாறு இடம்பெறுகின்றது, அந்த போட்டியினுடைய தன்மைகள் அனைத்தையுமே நீங்கள் அடுத்தடுத்து பார்வையிட இருக்கின்றீர்கள். அது தவிர இந்த சாதனையாளரிடமே நாங்கள் நேரடியாக பேட்டி எடுக்க இருக்கிறோம். அது தவிர இதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள்ட்ட பேட்டி எடுக்க இருக்கிறோம். அனைத்து சுவாரஸ்யமான விடயங்களையும் தொடர்ந்து பார்வையிடுங்கள். குமுதினி பிறந்து வாழ்ந்தெல்லாம் யாழ்ப்பாணம், வாழ்ந்தது கனடாவில். இப்போ நான் வேர்ல்டு ரெக்கார்ட் செய்யறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வேர்ல்டு ரெக்கார்ட் செய்யறது நீங்க தயார் நிலையில இருக்கீங்க. தயார்படுத்தி வச்சிருக்கீங்களா? இதுல உள்ள 777 கேண்டில் ஹோல்டர்ஸும் மெழுகுவர்த்தி தாங்கியாலும் இதுல இருக்குது. அதை ஒன்றா கொண்டு போய் அங்கே டிஸ்பிளேல வச்சு மேக் ஷூர் பண்ணி ஜட்ஜஸை வச்சு அதை அக்ரி பண்ணி முடிய நாங்கள் உள்ளுக்கு எடுத்துட்டு போவோம். ஜட்ஜஸ் 2 பேர் வந்துட்டுனா இல்ல நாங்க அவ இப்ப ஈரான் பிரச்சனையில அவ வர முடியல. அதனால நாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லாயர், 2 கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் ஜட்ஜஸா இது பண்ணாங்க. அவ சைன் பண்ணி தந்தாள். அவ இந்த ப்ராடக்டை பார்த்து 777 மெழுகுவர்த்தி தாங்கிகளையும் பார்த்து அதை ஓகே சொல்லிச்சுனோம்னா அவ சைன் பண்ணி எல்லாம் தந்தா நாங்க அங்க அனுப்பலாம். எஸ், மெழுகுவர்த்தி தாங்கிகள். இதுக்கு முதல் 527 மெழுகுவர்த்தி தாங்கிகளை டாம் அண்ட் சிண்டி டஃபே என்றவ யூஎஸ்ல உள்ளவ செய்திருக்கிறேன். அவைய முறியடிக்கத்தான் 777 மெழுகுவர்த்தி தாங்கிகளை நான் செய்யறேன். எஸ், மெழுகுவர்த்தி தாங்கிகளோட ஸ்பெஷல் என்ன? எங்க தயாரிச்சீங்க? என்ன மாதிரி இது? ஒன்றுக்கொண்டு வித்தியாசமா இருக்கும். அடுத்தது இதெல்லாம் நான் மேக் பண்ணிடல. இது ஒன்று மேக் பண்றேன்னா ஒரு மோல்டிங் வேணும். அவன் நான் கலெக்ட் பண்ணேன். லாஸ்ட் 30 இயர்ஸா நான் கலெக்ட் பண்ணேன். வருஷத்துல ஒரு 5 கிடைக்கும், 10 கிடைக்கும், 20 கிடைக்கும். ஸோ டிபெண்ட்ஸ். ஏறத்தாழ உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் இதை கலெக்ட் பண்ணி எடுத்த ஆண்டுகள்? ஒரு 30 வருஷம் ஆச்சு ஏறக்குறைய. 30 வருஷம்? எஸ், 30 வருஷம் சாதனை எடுத்து இப்பதான் சாதனையா புரிய போறீங்க. இந்த தருணம் இப்பதான் வந்திருக்கு. ஸோ ஒரு சந்தோஷமானது, கட்டாயம். ஸோ பெருமையா இருக்கு அதை பண்றதுக்கு. எஸ், என்ன சாதனை புரிஞ்சா என்ன காசு அதெல்லாம் என்ன ஒரு ஒரு இதுதான். லைக் நாங்க அந்த பேரு பெருமை, அந்த பேர் அதுல கின்னஸ் புக்ல பெருமை லைஃப் லாங் இருக்கும், காலங்காலமா இருக்கு. நீங்க எஸ், நாங்கள் எங்களுக்கு பிறகு அடுத்த எஸ் அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்பெனி அதில் செய்து ரெக்கார்ட் பண்ற காலம் வரைக்கும் அது இருக்கு. ஓகே, இது அனுசரணை வழங்குறது கிட்டார் என்ற கம்பெனி. அவதான் எனக்கு ஃபுல் அனுசரணை தந்தவ.
ஸோ அவ தான் இந்த கிட்டார்கள் எல்லாத்தையும் செய்து வச்சிருக்கிறேன். அவ நேச்சுரல் ப்ராடக்ட், அவ 108 நேச்சுரல் ப்ராடக்டை தயாரிக்க இருக்கணும். இப்போ അതിൻ്റെ முன்னோடிய 10 ப்ராடக்ட் முன்னுக்கு வச்சிருக்கிறேன். ஆல் ஆர் நேச்சுரல். ஸோ அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவ அவங்கள தொடர்பு கொள்ளலாம். நம்பர் பாட்டில் இருக்குல்ல, நான் தருவேன். எஸ், நல்ல தெளிவாக எழுதி இருக்கு. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இவெண்ட் இன்றைக்கு தான் நடக்க போகுது. டேட் April 1st, 2026. ഇതിന്റെ അനുസരണ கிட்டார் என்ற கம்பெனி அது ஆல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை தயாரித்து மக்களுடைய வாழ்க்கை திறனை மேம்படுத்துறதுக்காக உதவி செய்தோன்னு இருக்குது. லார்ஜஸ்ட் கலெக்ஷன் கேண்டில் ஹோல்டர் கலெக்ஷன். அதில் என்னன்னு சொல்லி சொன்னால் டின் அண்ட் சிண்டி டஃபே 527 செய்திருக்கிறேன். இப்போ நான் 777 செய்ய போகிறேன். ஆமாம், எஸ், அதை செய்ய. இதுல நாங்களொரு அதுதான் இவங்களோட ப்ராடக்ட், கிட்டார் என்ற கம்பெனியோட ப்ராடக்ட் இதுதான். இப்படி இது எல்லாமே இதில் அவன் மெயின் ப்ராடக்ட் கிட்டார் ஷாம்பு பவுடர். ஓகே, இதில் ஆயில் வச்சிருக்கேன். நேச்சுரல் கேஸ் ரிலீஃப் ஆயில். எல்லாமே அவங்க இயற்கையாக தான் செய்கிறாங்க, எந்த கலப்படமும் இல்லை, நேச்சுரல் செய்யணும். அதோட இது ஹேர் க்ரோத் ஆயில் 100% நேச்சுரல். இது சன்ஸ்கிரீன், இந்த வெயிலுக்கு பாடி ஃபுல்லாக பூசுறதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கணும், இருக்கிற கலர் தான் இருக்கு, ஆனால் இருக்கிறத மெயின்டைன் பண்ண இது ஃபேஸ் க்ரீம். அதான் கறக்க விடாதுன்னு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இது ஃபேஸ் க்ரீம். இது டூத் பவுடர். இது நேச்சுரல் பெயின் ரிலீஃப் ஆயில். இது தண்ணி என்று சொல்றது நேச்சுரல் கெமிக்கல் ரிமூவர். இந்த கெமிக்கல் ரிமூவர்ன்றது இதுல 50% இந்த லிக்விட் 50% கெமிக்கல் உள்ள இதை மிக்ஸ் பண்ணி 24 hours விட்டீங்கன்னா அந்த கெமிக்கல் தன்னை விட்டுட்டு போயிடும். அது இல்லாம போகும். அது 100% அதுவும் நேச்சுரலா ஆயிடும். ஆனா இது இங்க கலந்து 24 hours விட வேணும். இது சானிடைசர் கிளீன் பண்றதுக்கு 10% ஆஃப் த நேச்சுரல் சானிடைசரை 90% வாட்டரோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. இது உங்களோட டாய்லெட் அதெல்லாம் உள்ள ஸ்மெல்லை போக்குறது. இதுக்கு 20% மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவீங்க. இது எல்லா பேட் ஸ்மெல் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். மற்றது ஏரை கிளியர் பண்ணும். வீட்டுக்கு எல்லாத்துக்கும் அடிக்கலாம் நீங்க. ஆமாம், இது அவதான் இந்த இதை வழங்கி. எஸ், இது அந்த கேண்டில் ஹோல். இது கேண்டில்ஸ். ஸோ கேண்டில்ஸ் இவ்வளோ உள்ளுக்கும். எஸ், இது மூன்று பேர் இதான் வந்திருக்கணும். இது எல்லாமே கேண்டில் ஹோல்டர்ஸ். எஸ், இது ஒரு மெழுகுவர்த்திக்கு தாங்கி. இதுக்கும் அப்படிதான், உள்ளுக்கு திறந்தா உள்ளுக்கு மெழுகுவர்த்தி தாங்கி பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு ஷெல்ஃப் இருக்குது. எஸ், வெர்த்தி தண்டலாம். ஓகே, இப்போ இதில் இப்போ 3 வச்சிருக்கிறோம். 3 மெழுகுவர்த்தி தாங்கிகளை நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ ஜட்ஜஸ் 3 பேரும் இருந்து அவைக்கு இந்த 3ம் சரியென்று தோணினா நாங்கள் அதை வெளியில் எடுத்துட்டு பேருந்து மிச்சத்தை ஒன்றா கொண்டாந்து வைப்போம். இப்போ அவைக்கு இது இல்லை, இவைக்கு ஒரு டவுட்டு, இது மெழுகுவர்த்தி தாங்கிகளாக இருக்காதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு சைட்டில் வச்சுட்டு அவைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இல்லை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவைக்கு நம்பிக்கை வர இல்லைன்னா நாங்கள் வேறு ஒரு தாங்கியே கொடுப்போம். எங்கள்கிட்ட 1200 பீசஸ் இருக்குது. நாங்கள் இப்போ கிளைம் பண்ணுறது 770. எஸ், வி கேன் டூ. அதுக்கு பிறகு அவை எல்லாரும் அவங்களோட டெசிக்னேஷன் எல்லாம் சைன் பண்ணி அவை என்ன பார்த்தவ 777 மெழுகுவர்த்தி தாங்கிலையும் பார்த்த அவங்க டெசிக்னேஷன் எல்லாத்தையும் போட்டு சைன் பண்ணி நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்
இதுன்னு சொல்லி அவ ஒரு கவர் லெட்டர் தந்து இந்த ஃபோமும் தெரியும் நம்மகிட்ட. அதை நாங்கள் ரெக்கார்டிங்கோட இங்கே உள்ள ரெக்கார்டிங்கையும் எடுத்து அதில் அட்டாச் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்பெனிக்கு லண்டனுக்கு அனுப்புவோம். அதை வச்சு கொண்டு போஸ்ட்லேயே இதில் மெயிலே அனுப்புவோம். ஏன்னா எங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்குது, மெயில் இப்போ போஸ்ட் ஒன்றுமே இல்லை தானே, மெயிலே அனுப்புவோம். அவை அதை எல்லாம் செக் பண்ணி இது பண்ணி தான் இப்போ இந்த சர்டிஃபிகேட் கொடுப்போம், உறுதிப்படுத்தி கொடுப்போம். நாங்கள் பேரும் வந்து அவைக்கு இஷ்டம்னா அவை புத்தகத்தில் படத்தை போட்டு பேர் போடுவேன், இல்லை தனியாக பேர் போடுவேன். எதுவுமே நடக்கலாம். இது அவங்க தான் டிசைட் பண்ணுறது. இந்த ப்ரொசீஜர் மோஸ்ட்லி ஒரு 2 to 3 வீக்ஸில் முடிஞ்சிடும் அவங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ நாங்கள் அப்ளை பண்ணி நார்மலாக நீங்கள் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணினா மினிமம் 3 months எடுக்கும். ஏன்னு சொல்லிச்சுன்னா கணக்கு பேர் என்ன கேட்டவை, கால் பண்ணவ கேட்டவை எப்படின்னு சொல்லி அவை எப்படி ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணினேன், ஒரு $800 சார்ஜ் பண்ணினேன். கின்னஸ் கட்டுவோம். ரெண்டாவது அவள் 1 வீக்கில் ரிப்ளை தெரியும் நம்மளுக்கு. ஸோ இல்லையண்டா 3 months எடுக்கும் அவைக்கு ரிப்ளை தரும். அதுக்கு பிறகு தான் நான் செய்யலாம். நாங்கள் அப்ளை பண்ணி ஒரு டேட் எடுத்து தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ இந்த டேட் அவை அப்ரூவ் பண்ண டேட், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்ரூவ் பண்ண டேட், அந்த டேட்டை தான் நாங்கள் செய்கிறோம். அந்த டேட்டுக்காக தான் செய்கிறோம். நாங்கள் இந்த டேட் தான் அவையால் கொடுக்கப்பட்ட டேட். வணக்கம் எல்லாருக்குமே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திருமுருகண்டி, முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு திருமுருகண்டி என்ற பிரதேசத்தில் வந்து ஒரு கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யக்கூடிய உலக சாதனை ஒன்று இடம்பெற போகுது. இந்த உலக சாதனை பற்றி சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா, இந்த உலக சாதனை வந்து எப்படின்னு சொன்னால் வெவ்வேறான மெழுகுதிரி தாங்கிகளை காட்சிப்படுத்தன் வந்து சாதனை இடம்பெற போகுது. இதே வகையான ஒரு சாதனை வந்து கடந்த வருடங்களுக்கு முதல் வந்து யூஎஸ்ஏல உள்ள ஒரு ஆள் வந்து சாதனை செய்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் 527 வெவ்வேறான மெழுகுதிரி தாங்கிகளை வச்சு சாதனை செய்யிருக்கு. இன்றைக்கு அந்த சாதனை முறியடிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு புதியான ஒரு முயற்சியை செய்கிறதுக்காக தான் இந்த சாதனை வந்து இன்றைக்கு இடம்பெற போகுது. இதை வந்து டாக்டர் குமுதியான் வந்து இந்த சாதனையை செய்ய போகிறார். அப்படின்னா 777 வெவ்வேறான மெழுகுதிரி தாங்கிகளை வச்சு இந்த சாதனை நடக்கும். இந்த சாதனைக்குரிய யாராலன்னு சொல்லிச்சுன்னா டாக்டர் குமுதினி யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்ட பூர்வீகத்தை கனடாவில் வசிச்சு கொண்டு வந்துவா. ஆனால் எங்கள் நாட்டில் வந்து செய்யணுன்ற ஒரு விருப்பத்தோடு இங்கே இருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்ன்றதுக்காக வந்து சாதனை வந்து இன்றைக்கு இந்த திருமுருகண்டி பிரதேசத்தில் நடைபெற போகுது. தற்பொழுது நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் இனி வர காணொலிகளை தொடர்ச்சியாக பார்க்கறோடாக இனி வர எங்களோட பிரதேசத்திலும் வந்து வெவ்வேறான சாதனைகளை வந்து செய்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த நிகழ்வு இருக்கும் என்றுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கு. நன்றி. வணக்கங்கள். இன்றைய இந்த விசேஷமான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். உலகின் மிகப்பெரிய மெழுகுவர்த்தி தாங்கிகள் சேகரித்து உலக சாதனையை நிகழ்த்தும் இந்த சிறப்பான தருணத்தை காண நாம் அனைவரும் இன்று இந்த இடத்தில் ஒன்று கூடியுள்ளோம். உங்கள் வருகை இந்த நிகழ்விற்கு பெருமை சேர்க்கின்றது. இந்த சாதனை அனைவரும் ஒன்றாக கொண்டாடுவோம். සුබ සන්ධ්‍යාවක් ඔබ සැමට මෙම විශේෂ අවස්ථාවට ඔබ සැමට උණුසුම්ව පිළිගැනීමට අපට මහත් සතුටක් ඇත. අද අපි මෙහි එකතු වෙත්තේ ලෝක වාර්තාවක් තබන්නටයි. ඔබගේ පැමිණීම මෙම වැඩසටහනට මහත් වටිනාකමක් එක් කරයි. ඔබ සමග මෙම සාර්ථක අවස්ථාව සැමරීමට අපි සතුටු වෙනවා. வைக்கும் முகமாக எங்களுடைய தேசிய கீதத்தை தற்பொழுது நாங்கள் நாதஸ்வரம் மூலமாக ஆரம்பம் செய்யலாம்.
இந்த நாதஸ்வர ஒளியை எங்களுக்கு வழங்கி சென்ற அந்த நாதஸ்வர கலைஞர்களுக்கு எங்களுடைய இதயம் கழிந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்த உலக சாதனை நிகழ்வை நாங்கள் guitar4u.lk என்ற இணையதளத்தின் மூலம் நேரலையாக காணலாம் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். Today, this world record event can be watched live through the website guitar4u.lk. இன்று இந்த தருணத்தில் நாங்கள் ஓர் உலக சாதனையை பதிவு செய்வதற்காக ஒன்று கூடியுள்ளோம். இவ்வுலக சாதனையை நிகழ்த்த எம்மோடு குமுதனி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அந்த வகையில் 30 வருட காலமாக சேகரித்த மெழுகுவர்த்தி தாங்கிகள் இங்கே லார்ஜஸ்ட் கேண்டில் கலெக்ஷனாக எங்களுடைய பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன் உலக சாதனையாக 527 மெழுகுவர்த்தி தாங்கிகளை அமெரிக்காவின் பிமென் சிண்டி டஃபி அவர்கள் நிகழ்த்தியுள்ளார்கள். அந்த சாதனையை இன்றைய தினம் குமுதனி அவர்கள் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய மண்ணில் 777 மெழுகுவர்த்தி தாங்கிகளை 30 வருட காலமாக சேகரித்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை இந்த இடத்தில் நிகழ்த்துவதற்காக தற்பொழுது தயாராகி இருக்கின்றார்கள். ஏற்ப இது சரியானதா என்று பரீட்சித்து அதற்கான சான்றிதழை வழங்குவதற்காக இங்கு நடுவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் அந்த நடுவர்களை இந்த இடத்தில் மிகவும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் அழைத்திருக்கின்றோம். உங்களுடைய தீர்ப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த தருணத்தில் அதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் கமலநாதன் மயூரன் டெவலப்மெண்ட் ஆபீசர் புதுக்குடியிருப்பு மற்றும் சுபேந்திரன் நதிருசன் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாங்குளம் மற்றும் துளசி சஞ்சீவ் ஆக்டிங் ஆஃப் லோ அவர்களையும் இந்த இடத்தில் நாங்கள் அன்போடு வரவேற்று நிற்கின்றோம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் நேரலைகளை நீங்கள் guitar4u.lk இந்த நேரலை மூலமாக தற்பொழுது உங்களுக்கு இணையதளத்தில் காணக்கூடியவாறு இருக்கும். இது கின்னஸ் சாதனையாக உலகில் இன்றைய தினம் பதிவு செய்ய இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான தருணம். இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த 777 மெழுகுவர்த்தி தாங்கிகளும் ஒன்றோடு ஒன்று வேறுபட்ட தாங்கிகள். இந்த இடத்தில் இந்த நடுவர்கள் ஒன்றோடு ஒன்று ஏதும் ஒப்புதலாக ஒரே மாதிரி இருக்கின்றதா என்பதை பார்த்து அதில் ஏதும் குறைபாடுகள் பிழைகள் இருக்கின்றதா என்பதை பார்த்து அதை நீதி வழங்குவதற்காக இந்த இடத்தில் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய குமுதனி அவர்கள் 30 வருட காலமாக அவருடைய பெருமுயற்சி, அவருடைய பொறுமை, அவருடைய நீண்ட கால இலக்கு அவற்றை கொண்டு வந்து இந்த இடத்தில் அவர்கள் மெழுகுவர்த்தி தாங்கிகளாக சேமித்து வைத்திருக்கின்றார். அந்த பெருமை அவருக்கு சேரும். எங்களுடைய நாட்டின் எங்களுடைய மண்ணின் பெருமையை அவர் இன்றைய தினம் கின்னஸ் உலக சாதனையாக உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். தற்பொழுது அந்த சாதனை நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மெழுகுவர்த்தி தாங்கிகளும் இந்த பக்கத்திற்கு பரிசீலிக்கப்பட்டு வரும் பொழுது அதன் இலக்கங்கள் இங்கே அறிவிக்கப்படும். அதுக்காக கிட்டா ஓல் ஹேபல் ப்ராடக்ட்ஸ் அதனோடு இணைந்திருக்கும் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுக்கு உதவிகளை வழங்குவார்கள். இது ஒரு மிக விறுவிறுப்பான ஒரு தருணம். 777 மெழுகுவர்த்தி தாங்கிகள் இந்த இடத்திலே மிக மிக வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் சரியான முறையிலும் பரிசீலிக்கப்பட இருக்கின்றது. அனைவருடைய சாட்சிகளுக்கு முன்பால் இந்த உலக சாதனை கின்னஸ் உலக சாதனை நிகழ்த்தப்பட போகின்றது. 1 2 3 4 5
6 7 8 9 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 28 29 30 31 32 33 34 இதுல ஒன்று வந்து பிரம்பா எடுத்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரே மாதிரியாக இருக்குதுன்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கிறதுனால எடுத்து வச்சிருக்கணும். இது வந்து இறுதியில பரிசீலனை செய்யப்படும். 38 வெகுமான முறையில வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறத நீங்க காணக்கூடியதா இருக்கும். பாருங்க, வெகுமான முறையில வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன சொன்னால் 777ஐயும் பரிசீலனை செய்ய வேண்டுமாக இருந்தால் விரைவான முறையில வந்து நகர்ந்தால்தான் அது சாத்தியமாகும் என்பதற்காக விரைவான முறையில வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறதையும் காணக்கூடியதா இருக்குது. 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58